அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செவ்வாய் தோஷமும் பரிகாரமும். லக்னம், சந்திர ராசி, சுக்கிரன் நின்ற ராசி ஆகிய மூன்றுக்கும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் நிற்பது செவ்வாய் தோஷ ஜாதகமாக கருதப்படும். செவ்வாய் தோஷ கணிப்பின் முக்கியத்துவம். செவ்வாய் ஒரு போர் கிரகம், முரட்டுத்தனமும் கோபமும் கொண்ட கிரகம். பெண்களுக்கு கணவரை குறிக்கும், ஆண்களில் ஆண்மைத்தன்மையையும் வீரியத்தையும் குறிப்பவர். இத்தகைய செவ்வாய் பகவான் அமர்ந்த பாவகத்தை தன் வசப்படுத்த போராடும். திருமண அமைப்பின் முக்கியமான ஸ்தானங்களாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகவும், 4ஆம் இடம் சுகஸ்தானமாகவும், 7ஆம் இடம் களத்திரஸ்தானமாகவும், 8ஆம் இடம் பெண்களுக்கு ஆயுள் மற்றும் மாங்கல்ய ஸ்தானமாகவும், 12ஆம் இடம் அயன சயன போகம் என்ற சுகத்தை குறிக்கும் ஸ்தானமும் ஆகும். ராசி ஜாதகரின் உடலை குறிப்பதாலும் சுக்கிரன் களத்திரகாரகனாகவும் சுகபோகங்களுக்கு காரகராகவும் வருவதால் இந்த ஸ்தானங்களில் அல்லது சந்திரன் சுக்கிரனுடன் செவ்வாய் அமர்ந்தால் ராசியில் அமர கட்டுமான உடல், தடித்த தோள்கள், மிக வேகமான செயற்பாடுகள், கோபக்காரர். சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றிட போகத்தில் அதீத ஈடுபாடு, அவசரமான தாம்பத்தியம், களத்திரரிடையே முரண்பாடுகள், சண்டை பிடிப்பது. 2இல் செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் போராட்டம் செய்பவர், பேச்சில் வம்பு வரும். 4இல் செவ்வாய் இருந்தால் முழு நேரம் இன்பம் அனுபவிக்க நினைப்பது. 7இல் செவ்வாய் இருந்தால் களத்திர தோஷம் என அழைக்கப்படுகிறது, களத்திரத்துடனான போராட்டம் மற்றும் சண்டை சச்சரவு. 8இல் செவ்வாய் இருந்தால் மாங்கல்ய தோஷம் என அழைக்கப்படுகிறது, அதீத வீரியம், இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் தாக்கும், களத்திரத்தின் ஆயுளுக்கு பிரச்சனை, களத்திரத்தின் குடும்பத்தாருடன் ஒத்துழைப்பு இன்மை ஏற்படும். 12இல் செவ்வாய் தாம்பத்திய பிரச்சனையை கொடுக்கும். செவ்வாயுடன் பாவ கிரகங்களான சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இணைந்தால் தோஷத்தின் தாக்கம் அதிகரிக்கும். இது திருமணத்தில் தாமதம், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், விபத்துகள், வழக்குகள் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் இல்லாதவர்களுடன் திருமணம் செய்தால் செவ்வாய் திசை நடக்கும்போது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சுருக்கமாகச் சொன்னால் செவ்வாய் தோஷத்தின் விளைவுகள்: திருமண தாமதம், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, பிரிவு மற்றும் துணையின் உடல்நல பாதிப்பு, குடும்ப அமைதி குறைவு ஏற்படுகிறது. இது திருமண வாழ்க்கை, குடும்ப நல்லிணக்கம் போன்றவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் மனக்கசப்புகள், தேவையற்ற பிரச்சனைகள் போன்றவை ஏற்படக்கூடும். செவ்வாய் இரத்தத்திற்கு உரிய கிரகம், இரத்த அணுக்களுக்கு உரிய கிரகம். எனவே ஒருவரது உடல் உறவுக்கு உரிய கிரகமாகவும் செவ்வாய் பார்க்கப்படுகிறது. எனவே ஒருவரது உடல் உறவின் தன்மையை அல்லது காமத்தின் தன்மையை நிர்ணயிக்கக்கூடியதும் செவ்வாய்தான். தாம்பத்திய வாழ்க்கையில் முரண்பாடுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஆணை திருமணம் செய்து வைக்கின்றனர். திருமணம் என்பது ஆணையும் பெண்ணையும் உடல் ரீதியாக சேர்த்து வைத்தல். அதற்கடுத்தது குழந்தை பாக்கியம், மகிழ்ச்சி, வளமான வாழ்க்கை உள்ளிட்டவை இடம்பெறும். இதில் தாம்பத்தியத்தில் ஒருவருக்கு திருப்தி கிடைத்து மற்றொருவருக்கு திருப்தி கிடைக்காமல் போனால் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள்: தோஷமாக கருதப்படும் 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாயின் ராசியான மேஷம் விருட்சகமாகி ஆட்சியாகவோ மகரத்தில் உச்சமாகி இருந்தாலோ தோஷமில்லை. குரு பார்வை சேர்க்கை பெற்று சுபத்துவமடைந்தால் தோஷமில்லை. சூரியன் பார்வையில் தோஷமோ சேர்க்கையில் அஸ்தங்கமோ அடைந்தோ இருப்பின் தோஷமில்லை. புதன் கேதுவுடன் சேர்ந்து கிரக யுத்தம் அடைந்தாலும் தோஷமில்லை. கடகம், சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷமாகாது. 4ஆம் வீடாக மேஷம் விருட்சகமாகி செவ்வாய் ஆட்சியானாலும் தோஷமில்லை. கடகம், மகரம் 7ஆம் இடமாகி செவ்வாய் நின்றாலும் தோஷமில்லை. 8ஆம் வீடாக மேஷம், சிம்மம், விருட்சகம், தனுசு, மகரம், மீனமாகி செவ்வாய் நிற்பின் தோஷமில்லை. சிம்மத்திலும் கும்பத்திலும் இருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் நின்ற ராசிநாதன் லக்ன கேந்திர திரிகோணத்தில் நிற்பின் தோஷமில்லை. ஆகவே செவ்வாய் தோஷமாகாத ராசிகளாவன மேஷம், கடகம், சிம்மம், விருட்சகம், தனுசு, மகரம்,
மீனமாகிய 7 ராசிகளில் நிற்கும் செவ்வாய் ஒருபோதும் தோஷமாகாது. ஏனைய 5 ராசியை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும். தோஷமுள்ளவர்களுக்கு தோஷமுள்ள வரன்களை தேர்ந்தெடுப்பது திருமண பொருத்தத்தில் ஒரு வழிமுறையாகும். செவ்வாய்க்கிழமை விரதம், செவ்வாய் ஹோமம், சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு, செவ்வாயின் அதிதேவதையாக வரும் முருகப்பெருமானிற்கு சஷ்டி விரதங்கள் கடைபிடிக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு சிகப்பு திரியில் நெய் தீபம் ஏற்றலாம். அறுபடை வீடுகளை தரிசனம் செய்யலாம். செவ்வாய் சார்ந்த வஸ்துக்களை தானம் கொடுக்கலாம். வைத்தீஸ்வரர் ஆலயம், செவ்வாய் பரிகார ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யலாம். அவ்வாலயத்தில் தீர்த்தமாடி அருள்மிகு தையல் நாயகி உடனுரை வைத்தியநாதரையும் செல்வகுமார சுவாமிகளையும் தரிசனம் செய்தால் நன்மை உண்டாகும். செவ்வாய் காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ பிரசோதயாத். வீரக்கொடியுடையவனை, தடைகளை நீக்கும் கைகளை உடையவனை, அந்த செவ்வாய் எங்களை வழிநடத்தி அருள் புரியட்டும். இம்மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் 108 முறை சொல்வது நல்லது. கந்த புராணம், திருமுருகாற்றுப்படை, ஷண்முக கவசம், திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா, குமரவேல் பதிற்று பத்தந்தாதி, சஷ்டி கவசம் மற்றும் கந்தர் அனுபூதி போன்ற நூல்களை பாராயணம் செய்வதனால் செவ்வாய் தோஷ பாதிப்பு குறையும். முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.